நான்லாம் பக்கா அண்ணாடிஎம்கே 51 வருஷமா ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் வர சொல்ல ஓட்டு போட்டுவோம். நான் அது இருக்க எம்ஜிஆர் தான் நான் பாடுபட்டுனுக்கிறேன். இந்த வாட்டியும் நான் எம்ஜிஆர் தான் ஓட்டு போட்டுவோம். எங்கள் வீட்டுக்கார பசங்க தான் விஜய்க்கு ஓட்டு போட்டுவோங்க. அவங்க சாரா கடையை குடிச்சுப்பிட்டு பக்கத்தில் தூங்கி 7-8 சாவாகி போச்சு. ஒரு வீட்டில் பொண்டாட்டி சம்பாதிச்சு 10 ரூபாய் கையில் கொடுக்குறானுங்க. பக்கத்தில் கடை இருக்கு, என்ன பண்ணுறானுங்க, குடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு இல்லாத அவளை அடித்து அப்போ பிடுங்கி தூக்கிட்டு போயிடுறானுங்க. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்கெல்லாம் கொடுத்து கயத்தில் தாலி கூட கிடையாது எங்களுக்கு. எங்கள் நிலமை நாங்கள் அப்படி இருக்கிறோம். அப்படி சொன்னீங்க எப்படி விடுவீங்க? அதுக்கு முன்னே ஆட்சி வந்தாத்துக்கும் அதுக்கு முன்னே நாங்கள் ஆட்சிக்கு ஒரு வாட்டிக்கு 20 வாட்டி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்பப்போ வருவாங்க போலீஸ்காரங்க, 1 மாதம் டைம் கொடுமா, 2 மாதம் டைம் கொடுங்கம்மா, 3 மாதம் டைம் கொடுமானுவாங்க. நாங்கள் அப்படியும் கொடுப்போம். சரி அவ்வளோதான், அதாவது போய்க்கிட்டு அதே போயிடும். அதே போல் எத்தனையோ வாட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணி 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 போயிடுச்சு. கடை எல்லா கடை தூக்கணும்னு சொல்லலை. அவங்களாம் வந்து இந்த கும்பல் இருக்கும், நாங்கள் அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணோம். இப்போ இவர் வந்த பிறகு கடையெல்லாம் தூக்கணும்னு சொல்லுவேன். அந்த ஒரு தைரியத்தில் சரி மக்களுங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். வயசு பொண்ணுங்க போக முடியாது. இந்த ஸ்கூல் திறக்கிறாங்க, ஒரு காலேஜ் படிக்கிற பசங்க பக்கம் வரதுனா பயமாக இருக்குது. பொம்பளை பொண்ணுங்க கடைக்கு போனோன்னா பயப்படுதுங்க. குச்சி போடுறானுங்க, பாட்டில் எடுத்து கையாக எடுத்துக்கிறானுங்க. அதெல்லாம் உங்கள் சொந்த நம்ம வீட்டில் போய் பண்ணுங்க. அதுக்காக அவர் வந்த ஆட்சி நல்ல ஆட்சி தான். மக்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அது வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்.